மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்து மாநகராட்சி ஆணையர் மழைக்கால முன்னெச்சரிக்கை ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பருவ மழை முன்னெச்சரிக்கையாக மழைநீர் எங்கும் தேங்காத வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மழைநீர் வடிகால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும். பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பன போன்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் சென்னை சேப்பாக்கம் பகுதி 115வது வார்டுக்கு உட்பட்ட ஜானி ஜான் கான் சாலை, மாணிக்கம் மேஸ்திரி தெருவில் நீண்ட காலமாக மழைநீர் தேங்கியிருந்ததை கடந்த ஆண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இந்தாண்டு அங்கு மழைநீர் தேங்காத வகையில் பணிகள் நடைபெற்று வருவதால் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்கும்படி அறிவுறுத்தி சென்றார். அப்பொழுது மாவட்ட செயலாளர் என் சிற்றரசு, 9வது மண்டல குழு தலைவர் எஸ் மதன் மோகன், திருவல்லிக்கேணி பகுதி செயலாளர் ஏ RBM காமராஜ், 115வது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி வெங்கடேசன், வார்டு செயலாளர் ஜி வெங்கடேசன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர். எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை.